நல்லா இருந்தது தான் சொல்லணும். இந்த படத்தை யோசிச்ச டைரக்டருக்கே ஒரு வாழ்த்துக்கள் சொல்லணும். ஒரு கிரைம் த்ரில்லர் சுற்றி ஒரு சமூக கருத்து சொன்ன ஒரு படம்னா இந்த படம் தான். இது வரைக்கும் நான் அந்த மாதிரி படம் எடுத்து யாரும் பார்த்ததில்லை. நான் எதிர்பார்த்தேன் இன்னும் அந்த ராட்சசன் மாதிரி இருக்கும் அப்படின்னு எதிர்பார்த்தேன். பட் ஆனால் அது ஆப்டா இல்லைன்னு எனக்கு தோணுச்சு. செகண்ட் ஹாஃப் மட்டும் தான் கதை, ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் டெட் ஸ்லோ, பெருசாக எனக்கு ஆப்டா இல்லை. விஷ்ணு விஷால் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காரு, அவரும் சூப்பராக பண்ணியிருக்கிறாரு. விஷ்ணு விஷால் பற்றி சொல்லி ஆகணும். அவர் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கதை காலங்கள் வந்து சூப்பராக செட் ஆகுது. செல்வராகவனன் தான் இந்த படத்தோட சைக்கோபேக் ரொம்ப அல்டிமேட்டாக பண்ணியிருக்கிறாரு சொல்லணும். கதை இன்னும் கொஞ்சம் பிடிச்சி பண்ணியிருக்கலாமே அப்படின்ற மாதிரி, இன்னும் கொஞ்சம் ஷார்ட் பண்ணியிருக்கலாமே, கொஞ்சம் ஸ்பீடப்பாக பண்ணியிருக்கலாமே அப்படின்ற மாதிரி எனக்கு சின்ன சின்ன கரெக்ஷன்ஸ்லாம் இருக்கு. மியூசிக் தான் ஃபர்ஸ்ட் பெரிய ப்ளஸ் இந்த படத்தில். மியூசிக்காகவே இந்த படம் பார்க்கலாம். ஜிப்ரானோட மியூசிக் அல்டிமேட்டாக இருக்குது இந்த படத்துக்கு. மியூசிக் மட்டும்தான் வந்து இதில் கம்மி, தவிர மற்றதெல்லாம் படம்லாம் வந்து சூப்பராக எடுத்துருக்காங்க. பட் இந்த கதையில என்னன்னா, யாரு கொலை பண்றான்றத முன்னாடியே சொல்லிடுவாங்க. அக்யூஸ்ட் இஸ் ரிவீல்ட் ஆல்ரெடி. ஃபர்ஸ்ட் சீன்லயே வந்து ஒரு 10 நிமிஷத்துலயே இவன் தான் கொலை பண்றான், இத்தனைக்கும் 5 பேரை கொலை பண்ண போறான் அப்படின்றத முன்னாடியே சொல்லிடுறாங்க. அதுக்கு அப்புறமாவும் 2 ஹவரும் நம்ம சீட்டேஜில் உட்கார வைக்கிறான் பாருங்க, அதுதான் டிரெக்டரோட மகிமை.